நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்டு வரும் துறைமுகம் மதுரவாயில் இடையிலான ஈரடுக்கு உயர்மட்ட சாலை திட்டப் பணிகள் மீண்டும் வேகம் எடுத்துள்ளது. பெருகி வரும் சென்னை போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக சென்னை துறைமுகத்திலிருந்து கண்டெய்னர் சரக்கு லாரி போக்குவரத்து தடையின்றி செல்வதற்காகவும் கடந்த 2009ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் மதுரவாயில் துறைமுகம் பறக்கும் சாலை திட்டம். இந்தியாவிலேயே மிக நீளமான உயர்மட்ட சாலை திட்டமாக கருதப்பட்ட இந்த திட்டம் ரூபாய் 1815 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 20 கிலோமீட்டர் தொலைவுக்கு கோவம் ஆற்றின் வழியாக அமைக்க திட்டமிடப்பட்டு பணிகளும் முடுக்கிவிடப்பட்டன. மதுரவாயில் சேத்துப்பட்டு பகுதிகளிலும் கோவம் நதியிலும் உயர்மட்ட சாலைக்கான தூண்கள் முழுவீச்சில் கட்டப்பட்டு வந்தன. இதனிடையே ஆட்சி மாற்றத்தாலும் இந்த திட்டத்தை எதிர்த்து பல்வேறு வழக்குகள் அது தொடர்பான விசாரணை, அனுமதி மற்றும் வனத்துறை, நீர்வளத்துறை ஆகியவற்றிடமிருந்து ஒப்புதல் கிடைக்க காலதாமதம் ஏற்பட்டதாலும் காலம் கடந்தது. இந்த திட்ட பணிகள் குறித்த விவரம்: சென்னை துறைமுகத்தையும் மதுரவாயில் பகுதியையும் இணைக்கும் வகையில் கோவம் ஆற்றின் ஓரமாக சுமார் 20.59 கிலோமீட்டர்